முத்துராமலிங்க தேவரின் 63வது குரு பூஜை விழாவையொட்டி குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன், முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் அரசியல் கட்சித் தலைவர்கள் பசும்பொன்னில் மரியாதை செலுத்த உள்ளனர். இதற்காக ராமநாதபுரம் மாவட்டத்தில் தென்மண்டல ஐஜி பிரேம் ஆனந்த் சின்ஹா தலைமையில் ஒரு டிஐஜி, 20 எஸ்பி, 27 ஏடிஎஸ்பி, 80 டிஎஸ்பிக்கள் உட்பட 8000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். பசும்பொன்னில் மட்டும் 350 சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. அதே மாதிரி இந்த தடவை கேமராஸ் நிறைய அதிகப்படுத்தோம். ஸோ லைவே நம்ம 350 கேமரா லைவ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ராம்நாட்டில் எல்லா கார்னர்ஸ் நம்ம பசும்பொன் கண்ட்ரோல் ரூம்ல we are watching. ஸோ எல்லா செக் போஸ்ட் அது. இதனிடையே முத்துராமலிங்க தேவரின் குரு பூஜையில் கலந்து கொள்ள மதுரை வந்துள்ள குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணனை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சந்தித்தார். அவருடன் திமுக எம்பி கனிமொழியும் உடன் இருந்தார். கோவை மாவட்டம் வால்பாறைக்கு நவம்பர் 1ஆம் தேதி முதல் இ-பாஸ் கட்டாயம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் வெளியிட்டுள்ள அறிவிப்பில், சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி வால்பாறைக்கு வரும் நவம்பர் 1ஆம் தேதி முதல் இ-பாஸ் நடைமுறை அமல்படுத்தப்படுவதாக கூறப்பட்டுள்ளது. சுற்றுலா பயணிகள் தங்களின் வாகனங்களுக்கு இ-பாஸ் பெற இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் என்றும், ஆழியார், சோலையார் சோதனை சாவடிகளிலும் இ-பாஸ் பெறலாம் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இ-பாஸ் இல்லாத வாகனங்கள் வால்பாறைக்குள் அனுமதிக்கப்பட மாட்டாது என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் வால்பாறை வரும் சுற்றுலா பயணிகள் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்களை எடுத்து வரக்கூடாது என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. போதைப்பொருள் வழக்கில் நடிகர் கிருஷ்ணாவிடம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் 10.5 மணி நேரம் அதிரடி விசாரணை மேற்கொண்டனர். போதைப்பொருள் வழக்கில் கைது செய்யப்பட்ட பிரபல நடிகர்கள் கிருஷ்ணா மற்றும் ஸ்ரீகாந்த் ஆகியோர் மீது முறைகேடான பணப்பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் அமலாக்கத்துறையினரும் வழக்கு பதிவு செய்தனர். அவர்கள் இருவரையும் விசாரணைக்கு ஆஜராகுமாறு அமலாக்கத்துறையினர் சம்மன் அனுப்பியிருந்தனர். ஆனால் அமலாக்கத்துறை அழைக்கும் மற்றொரு நாளில் விசாரணைக்கு ஆஜராவதாக ஸ்ரீகாந்த் கூறியிருந்தார். எனினும் நடிகர் கிருஷ்ணா நேற்று நுங்கம்பாக்கத்தில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ஆஜரானார். காலை 11:30 மணி முதல் அமலாக்கத்துறை அதிகாரிகள் அவரிடம் 10.5 மணி நேரமாக விசாரணை நடத்தினர். போதைப் பொருள் கடத்தல் தொடர்பாக அடுக்கடுக்கான கேள்விகள் அவரிடம் கேட்கப்பட்டதாக தெரிகிறது. இதற்கு கிருஷ்ணா அளித்த பதில்கள் பதிவு செய்யப்பட்டன. நெல்லை கவின் ஆணவ கொலை வழக்கில் சிபிசிஐடி போலீசார் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளனர். நெல்லை கேடிசி நகரில் கடந்த ஜூலை 27ஆம் தேதி மென்பொறியாளர் கவின் ஆணவ படுகொலை செய்யப்பட்டார். வழக்கில் இளைஞர் சுர்ஜித், அவரது தந்தையான எஸ்.ஐ. சரவணன், உறவினர் ஜெயபாலன் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். கவின் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட எஸ்.ஐ. சரவணன், ஜெயபாலன் தனித்தனியாக நீதிமன்றத்தில் ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்தனர். இதனை விசாரணை செய்த நீதிபதி மனுக்களை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். 3வது முறையாக நெல்லை வன்கொடுமை தடுப்பு நீதிமன்றத்தில் ஜாமீன் கேட்டு எஸ்.ஐ. சரவணன் மனு தாக்கல் செய்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதி ஹேமா 3வது முறையும் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். அதனைத் தொடர்ந்து இந்த வழக்கில் சிபிசிஐடி போலீசார் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்தனர். 80 நாட்களாக 83 சாட்சிகளிடம் நேரடி விசாரணை நடத்தி 32 ஆவணங்களை தயார் செய்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. ஆம்பூர் அருகே தினக்கூலி தொழிலாளிக்கு 2,76,00,000 ரூபாய் ஜிஎஸ்டி வரி செலுத்த கேட்டு நோட்டீஸ் வந்துள்ளது. அக்குடும்பத்தினரை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் விநாயகபுரம் கிராமத்தைச் சேர்ந்த ராஜ்குமார் என்ற தினக்கூலி தொழிலாளி குடும்பத்தினருடன் வசித்து வருகிறார். இந்நிலையில் ஏஎம்ஆர் ட்ரேடர்ஸ் என்ற பெயரில் சென்னை பல்லாவரத்தில் நிறுவனம் ஒன்றை நடத்தி வருவதாகவும், அதில் 2,76,00,000 ஜிஎஸ்டி நிலுவையில் உள்ளதாகவும் கூறி நோட்டீஸ் வந்துள்ளது. இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்த ராஜ்குமார் காவல்துறையில் புகார் அளித்துள்ளார். என் ஆதார் கார்டை வச்சு ஜிஎஸ்டி ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணியிருந்தாங்க. 2.5 கோடி லோன் எடுத்திருக்காங்க, ஜிஎஸ்டி கார்டு சொல்லி எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க. எனக்கு இந்த மாதிரி நாங்கள் எதுக்கு அது மாதிரி 2.5 கோடி நாங்கள் எடுக்க போகிறோம், நாங்கள் இருந்தால் ஏன் இந்த மாதிரி எடுக்க போகிறோம் அன்ட்டு ஃபோன் பண்ணி சொன்னேன். நான் இதை எடுத்துன்னு போய் உம்ராவ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். திருப்பத்தூர் மாவட்டத்தில் கூலி தொழிலாளிகளின் ஆவணங்களை பயன்படுத்தி நடைபெறும் மோசடிகள் அதிகரித்து வருவதாகவும் புகார் எழுந்துள்ளது. தஞ்சையை சேர்ந்த கட்டிட தொழிலாளியின் மனைவிக்கு 60,41,000 ரூபாய் ஜிஎஸ்டி செலுத்த நோட்டீஸ் வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. சாலியமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்த உதயராஜ் என்ற கட்டிட தொழிலாளியின் மனைவி சுகன்யா. இவரது பெயரில் திண்டுக்கல்லில் எஸ்ஜி ட்ரேடர்ஸ் என்ற நிறுவனம் செயல்பட்டு வருவதாகவும், அந்த நிறுவனத்திற்கு ஜிஎஸ்டி வரி அபராத தொகையுடன் சேர்த்து மொத்தம் 60,41,000 கட்ட வேண்டும் எனவும் வணிக வரித்துறை சார்பில் நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருந்தது. இதனால் அதிர்ச்சி அடைந்த சுகன்யா வணிக வரித்துறை அலுவலகத்திற்கு சென்று விளக்கம் கேட்டார். அப்போது சுகன்யாவின் பேன் கார்டை தவறாக பயன்படுத்தி மோசடி செய்யப்பட்டது தெரிய வந்தது. பேன் கார்டை வச்சு அவங்க மிஸ்யூஸ் பண்ணி வேற ஒருத்தவங்க அமௌண்ட்டை வாங்கியிருந்திருக்காங்க, லோனோ என்னமோ வாங்கியிருந்திருக்காங்க. இப்போ அவங்க லோனை வாங்கி முடிச்சதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிவிட்டு
டேக்ஸ் கட்ட சொல்லி எனக்கு வந்திருக்கு, கொரியர் வந்திருக்கு 60 லட்ச ரூபா டேக்ஸ் கட்ட சொல்லி வந்திருக்கு. இந்த மாதத்துக்குள்ளே கட்ட சொல்லியிருக்காங்க, 60 லட்ச ரூபா கட்ட சொல்லியிருக்காங்க சார். நான் எங்கே தான் சார் போவேன்? சுகன்யாவின் பான் கார்டு தவறாக பயன்படுத்தப்பட்டுள்ளதால் இதுகுறித்து சைபர் கிரைம் போலீசில் புகார் அளிக்க அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை ஒரே நாளில் சவரனுக்கு 2000 ரூபாய் உயர்ந்து 90,600 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. நேற்று காலையில் 1080 ரூபாயும் மாலையில் 920 ரூபாயும் உயர்ந்தது. இதையடுத்து ஆபரண தங்கம் விலை கிராமுக்கு ரூபாய் 115 உயர்ந்து 11,325 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஒரு சவரன் ஆபரண தங்கம் 90,600 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளியின் விலை கிராமுக்கு 1 ரூபாய் உயர்ந்து 166 ரூபாய்க்கு வர்த்தகமாகிறது. கர்நாடகாவில் நிலத்தடி நீர் ஆதாரத்தை கண்டறிய காளை மாடு ஒன்றை விவசாயிகள் பயன்படுத்தி வருவது வியப்பை ஏற்படுத்தியுள்ளது. சாம்ராஜ்நகர் மாவட்டம் ஹனூர் சுற்று வட்டாரங்களில் போதிய மழைப்பொழிவு இல்லாததால் விவசாயத்திற்கும் கால்நடைகளுக்கும் போதுமான தண்ணீர் கிடைக்காத சூழல் நிலவுகிறது. ஆழ்துளை கிணறுகளை தோண்டியும் தண்ணீர் கிடைப்பதில்லை என்று கூறப்படுகிறது. இந்த நிலையில் சிக்மகளூரில் காளை மாடு ஒன்று நிலத்தடி நீரோட்டத்தை துல்லியமாக கண்டறிவதாக சமூக வலைதளத்தில் பரவிய செய்தி அறிந்த உள்ளூர்வாசிகள் 300 கிலோமீட்டர் பயணம் செய்து காளை மாட்டை அழைத்து வந்துள்ளனர். சரண்யா என்ற அந்த காளைக்கு பூஜை செய்து மாலை அணிவித்து கட்டவிழ்த்து விடப்பட்டதும் மோப்பம் பிடித்தவாறே செல்லும் காளை குறிப்பிட்ட சில இடங்களில் சிறுநீர் கடிக்கிறது. அந்த இடத்தில் ஆழ்துளை கிணறுகள் தோண்டிய போது தண்ணீர் ஊற்றி எடுத்துள்ளது. மோப்ப சக்தி மூலம் நிலத்தடி நீரோட்டம் கண்டறியும் காளை மாட்டை மக்கள் வியப்புடன் பார்த்து செல்கின்றனர். தோட்டத்து பகுதியில் விட்டுட்டா அது மண் வாசனை பிடிச்சிட்டு போய் அந்த எந்த இடத்துல சிறுநீர் தெரிக்குதோ அந்த இடத்துல பூஜை செய்து போர் போடுறாங்க. 300லேருந்து 400 அடிக்குள்ளேயே 2 இன்ச்சு 1.5 இன்ச்சு தண்ணி எடுத்து கொடுக்குது. மதுரை மாவட்டம் திருமங்கலம் நகராட்சி கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை வேறு இடத்திற்கு மாற்றக் கோரி பொதுமக்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். பாண்டிய நகர் பகுதியில் கடந்த அதிமுக ஆட்சியில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையத்தால் நிலத்தடி நீர் மாசடைவதாகவும் நோய் தொற்று ஏற்படுவதாகவும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். இந்த நிலையில் அதே இடத்தில் புதிதாக மற்றொரு நிலையத்தை அமைப்பதற்கான பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் லாரிகளில் கழிவுநீரை கொண்டு வந்து இறக்கும்போது 20க்கும் மேற்பட்டோர் தடுத்து நிறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். கழிவுநீர் சுத்திகரிப்பாளர் 2020 ஆரம்பிச்சாங்க. அன்னைக்கு மக்கள் இது என்னன்னு சொல்லி கேட்டதுக்கு பூராமே பூங்கா வருது, நல்ல தண்ணி தான் சுத்திகரிப்பு பண்ண போறோம்னு சொல்லி எல்லாரையுமே ஏமாத்தி கட்டிட்டாங்க. கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் ரொம்ப பாதிப்பாகி மக்களுக்கு பூரா ஸ்கின் அலர்ஜில இருந்து நிலத்தடி நீர் பாதிக்குது. எல்லாருக்குமே ரொம்ப பிரச்சனையா இருக்கு. இப்ப திரும்ப அதுக்கு பக்கத்துலயே அதை விட பெருசா ஒண்ணு ஓபன் பண்றாங்க. அதனால எல்லாருமே சேர்ந்து போராட்டம் பண்ணி ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அருகே கேரளாவில் இருந்து திருடி வந்த சரக்கு வாகனத்தை தேசிய நெடுஞ்சாலையோரம் நிறுத்தி விற்க முயன்ற இளைஞரை போலீசார் கைது செய்தனர். கேரள மாநில பதிவு எண் கொண்ட 8 லட்சம் ரூபாய் மதிப்புடைய புதிய சரக்கு வாகனத்தை விஜயமங்கலம் சுங்கச்சாவடி அருகே 60,000 ரூபாய்க்கு இளைஞர் ஒருவர் விற்பனை செய்ய நிறுத்தியிருந்தார். இதனால் சந்தேகமடைந்த அப்பகுதியினர் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் நடத்திய விசாரணையில் இளைஞர் பெயர் பத்ரா என்பதும் ஒடிசாவை சேர்ந்தவர் என்பதும் தெரிய வந்தது. கேரளாவில் கூலி வேலை செய்து வந்த அந்த இளைஞர் அங்கிருந்து சரக்கு வாகனத்தை திருடி வந்து கிடைத்த விலைக்கு பேரம் பேசி அதை விற்று சொந்த ஊர் திரும்ப அவர் திட்டமிட்டு இருந்தது அம்பலமானது. இதனை அடுத்து வாகனத்தை பறிமுதல் செய்ததோடு அந்த இளைஞரை கைது செய்த பெருந்துறை போலீசார் கேரள மாநில போலீசாரிடம் ஒப்படைத்தனர். செம்பரம்பாக்கம் அருகே உள்ள சிக்கராயபுரம் குவாரி நீரோடு கழிவுநீர் கலந்து கருமை நிறமாக காட்சியளிப்பதாக சுற்றுவட்டார மக்கள் கூறுகின்றனர். தொடர் கனமழையால் சிக்கராயபுரம் குவாரிக்கு நீர்வரத்து அதிகரித்து முழுமையாக நிரம்பியுள்ளது. இந்நிலையில் பூந்தமல்லி, நசரத்பேட்டை, மலையம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து கால்வாய்கள் வழியாக குவாரிக்கு வரும் மழை நீருடன் கழிவுநீரும் கலந்து வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் குவாரி நீர் முழுவதும் கருமை நிறமாக காணப்படுவதுடன் துர்நாற்றம் வீசி நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக பகுதிவாசிகள் புகார் கூறுகின்றனர். இந்த பள்ளத்தில் தண்ணி எப்படின்னா அப்படியே அந்த தண்ணி எடுத்து அள்ளி குடிக்கலாம், அப்படி இருக்கும் ஒயிட்டா தண்ணி. இன்றைக்கி பார்த்தா ஒரு சேகர் கால் தண்ணி விட்டு இன்றைக்கி ரொம்ப கருப்பாக தண்ணி, ரொம்ப நோய் தொற்று அதிகமாக வரும். கால்வாய் வழியாக குவாரியில் கலக்கும் கழிவுநீரை தடுக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடியில் செயல்படும் வங்கியில் அதிகாரிகள் வட மாநிலத்தைச் சேர்ந்தவர்களாக இருப்பதால் மொழி புரியாமல் அவதிப்படுவதாக வாடிக்கையாளர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கரம்பக்குடி பேருந்து நிலையம் செல்லும் சாலையில் உள்ள இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியில் கணக்கு வைத்துள்ள பொதுமக்கள், விவசாயிகள் தினசரி வங்கி சேவைகளுக்காக சென்று வருகின்றனர். இந்த நிலையில் இந்த வங்கியில் தமிழ் தெரியாத வட மாநிலத்தைச் சேர்ந்த நபர்கள் பணியில் உள்ளதாகவும் அவர்களுக்கு இந்தி மற்றும் ஆங்கிலம் மட்டுமே தெரிகிறது. இதனால் தமிழ் மட்டுமே தெரிந்த கரம்பக்குடி மற்றும் சுற்று வட்டாரத்தைச் சேர்ந்த பாமர மக்கள் இன்னல்களை சந்தித்து வருவதாக கூறப்படுகிறது. இந்த வங்கியில் வரவு செலவு வச்சிருக்கவங்க ஏதாவது ஒரு சந்தேகத்தை கேட்கணும்னா இங்கே வேலை செய்கிற மேனேஜர், உதவி மேனேஜரு எல்லாருமே ஹிந்திக்காரவங்களாக இருக்காங்க. வடநாட்டுக்காரவங்களை கொண்டாந்து இங்கே பணியமர்த்தியிருக்காங்க. அவங்கள்ட்ட எந்த ஒரு விஷயத்தையும் இந்த மக்கள் நேரடியாக கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அவங்கள்ட்ட போய் கேட்டாக்க இதர் ஜாவ் உதர் ஜாவ் அப்படின்னு சொல்கிறது மட்டும்தான் அவங்க சொல்கிறாங்க ஒழிஞ்சு அவங்க தேவையான விஷயத்தை தெரிஞ்சிக்க முடியலை. இதனால் இந்த பாமர மக்கள் அதிகப்படியான இன்னல்களுக்கு ஆளாகிறாங்க. பொதுமக்கள் தங்கு தடையின்றி வங்கி சேவையை பெற தமிழ் தெரிந்தவர்களை பணியில் அமர்த்த வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். 60 ஆண்டுகளுக்கு முன்பு புயலால் அழிந்த தனுஷ்கோடி பகுதியில் ரயில் தண்டவாளத்தில் போடப்பட்ட கருங்கற்கள் வெளியே தெரிவதால் அதனை ஏராளமானோர் கண்டு ரசித்து வருகின்றனர். ராமேஸ்வரத்திற்கு நாள்தோறும் பல்வேறு மாவட்டம் மற்றும் மாநிலத்தில் இருந்து ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருவது வழக்கம். இந்த நிலையில் கடந்த 60 ஆண்டுகளுக்கு முன்பு புயலால் அழிந்த MR சத்திரம் தனுஷ்கோடி இடைப்பட்ட பகுதியில் ரயில் தண்டவாளம் அமைக்க போடப்பட்ட கருங்கற்கள் கடல் நீரின் அளவு குறைந்ததால் வெளியே தெரிகிறது. இதன் அழகான காட்சியை சுற்றுலா பயணிகள் கண்டு ரசிப்பதற்கான ஏற்பாடுகளை அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் கோரிக்கை எழுந்துள்ளது. 1964 தனுஷ்கோடி அழிஞ்சதுக்கு அப்புறம் இது ரிசர்வ் ஃபாரஸ்ட் அறிவிக்கப்பட்டிருந்தது. மறுபடியும் மீனவர்கள் மட்டும் தங்குற மாதிரி இருந்துச்சு. இப்போ கடலோட சீற்றம், கடல் அரிப்பு, கடல் உள்வாங்குதல் இந்த மாதிரி காரணத்தினால அப்போ 64க்கு முன்னாடி போடப்பட்ட ரயில்வே தண்டவாளத்தில் உள்ள கற்கள்லாம் அழகா தெரியுது. அது ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு இடத்துலையும் விதவிதமா அதிசயமா தெரியுது. இந்த ரம்மியமான காட்சியை காண தனுஷ்கோடி பகுதிக்கு அதிகமான சுற்றுலா பயணிகள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஓசூர் அடுத்த தேன்கனிக்கோட்டை அருகே ஒற்றை காட்டு யானை தாக்கி விவசாயி ஒருவர் உயிரிழந்தார். தாவரக்கரை கிராமத்தைச் சேர்ந்த 65 வயது கிருஷ்ணப்பா வனப்பகுதியை ஒட்டிய தனது நிலத்தில் ஆடு மேய்த்துக் கொண்டிருந்தார். அப்போது வனத்திற்குள் சென்ற ஆட்டை தேடிச் சென்ற கிருஷ்ணப்பாவை ஒற்றை காட்டு யானை தாக்கியுள்ளது. இதில் படுகாயமடைந்த அவர் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்துள்ளார். தகவலறிந்த அவரது உறவினர்கள் யானைகள் ஊருக்குள் வராமல் தடுக்கவும், உயிரிழந்த கிருஷ்ணப்பாவின் குடும்பத்திற்கு உரிய இழப்பீடு வழங்கவும் கோரி தேன்கனிக்கோட்டை அஞ்செட்டி சாலையில் மறியல் செய்தனர். புதுக்கோட்டையில் பள்ளிக்கல்வித்துறை சார்பில் நடைபெற்ற மாவட்ட அளவிலான கலை திருவிழாவில் பாரம்பரிய கலைகளையும் இயற்கை வளத்தையும் குறிக்கும் நடனங்களை செய்து அசத்தினர். அமைச்சர்கள் ரகுபதி, மெய்யநாதன் உள்ளிட்டோர் கலை திருவிழாவை தொடங்கி வைத்தனர். மாவட்டம் முழுவதும் உள்ள பல்வேறு பள்ளிகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் கோலாட்டம், ஒயிலாட்டம், மயிலாட்டம், கரகாட்டம் உள்ளிட்ட பாரம்பரிய நடனங்களை ஆடி அசத்தினர். முள்ளிப்பட்டி அரசு நடுநிலைப்பள்ளி மாணவிகள் பசுமை எவ்வாறு வருகிறது என்பதை எடுத்துக்காட்டும் வகையில் பனை மரங்கள், சிட்டுக்குருவி கட்டும் கூடுகள், பொங்கல் வைப்பது ஆகியவற்றை நடனம் மூலம் செய்து காட்டினர். மயிலாடுதுறை தருமபுரம் ஞானாம்பிகை அரசு மகளிர் கல்லூரியில் நடைபெற்ற கலைத்திருவிழாவில் மாணவிகள் பாரம்பரிய நடனங்கள், பரதநாட்டியம் ஆடினர். மாவட்ட அளவில் 1200 மாணவிகள் பங்கேற்கும் கலை திருவிழாவில் 1 முதல் 12ஆம் வகுப்பு வரை 34 வகையான போட்டிகள் நடத்தப்பட உள்ளன. சென்னை திருவல்லிக்கேணியில் 25 லட்சம் ரூபாய் ஹவாலா பணத்தை போலீசார் பறிமுதல் செய்தனர். சென்னை பல்கலைக்கழகம் பகுதியில் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போது ஏடிஎம் மையத்தில் அதிக அளவு பணத்தை டெபாசிட் செய்ய முயன்ற இளைஞர் சிக்கினார். விசாரணையில் முன்னுக்கு பின் பதிலளித்ததால் சந்தேகமடைந்த போலீசார் அவர் வைத்திருந்த பையை சோதனையிட்டனர். அப்போது 25 லட்சம் ரூபாய் ரொக்கம் இருந்ததும் அதற்கான உரிய ஆவணங்கள் இல்லை என்பதும் தெரிய வந்தது. ஏற்கனவே பல வங்கி கணக்குகளுக்கு பணத்தை டெபாசிட் செய்திருப்பதும் அம்பலமானது. தீவிர விசாரணையில் இளைஞர் சிவகங்கையை சேர்ந்த அருள் வின்சென்ட் என்பது தெரியவந்தது.
மேலும் அவரிடம் இருந்தது ஹவாலா பணம் என்பதையும் ஒப்புக்கொண்டார். இளைஞர் அருள் வின்சென்ட் அளித்த தகவலின் பேரில் மேலும் திவாகரன், போஸ், ஆண்ட்ரூ ஆகியோரை பிடித்து அமலாக்கத்துறை, வருமான அதிகாரிகள் விசாரித்தனர். 4 பேருக்கும் நோட்டீஸ் கொடுத்து விசாரணைக்கு அழைக்கும் போது ஆஜராக வேண்டும் என அறிவுறுத்தினர். வழக்குகளில் 60 நாட்களில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வதை உறுதி செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பீகார் மாநிலத்தை சேர்ந்த ஜாமீன் வழக்கு ஒன்று நீதிபதி அரவிந்த் குமார் தலைமையிலான அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டும் 2 ஆண்டுகளாக விசாரணை தொடங்காமல் இருப்பதைக் கண்டு நீதிபதிகள் அதிருப்தி அடைந்தனர். மகாராஷ்டிரா மாநிலத்தில் இதேபோன்று 650 வழக்குகள் நிலுவையில் உள்ளதாகவும் இது தொடர்பாக மாவட்ட நீதிமன்றங்களில் இருந்து அறிக்கை தாக்கல் செய்ய ஏற்கனவே உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருப்பதும் மனுதாரர்கள் தரப்பில் சுட்டிக்காட்டப்பட்டது. இதையடுத்து விசாரணை நீதிமன்றங்களில் 60 நாட்களில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வது உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்று உத்தரவிட்ட நீதிபதிகள் இது தொடர்பாக நாடு முழுவதும் வழிகாட்டி நெறிமுறைகளை வகுக்க வேண்டியது அவசியம் என்றும் தெரிவித்தனர். இந்த விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்துக்கு உதவும் வகையில் கருத்து மற்றும் ஆலோசனைகளை வழங்க சென்னை உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி நாகமுத்து, மூத்த வழக்கறிஞர் சித்தார்த் லுத்ரா ஆகியோரை நியமித்து உத்தரவிட்டனர். மேலும் ஒன்றிய அரசும் தமது கருத்துக்களை வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கை ஒத்திவைத்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் அதிக மருத்துவ குணம் கொண்ட மலை அத்திப்பழங்களின் விளைச்சல் அமோகமாக உள்ளது. கொடைக்கானல், அடுக்கம், பேத்துப்பாறை, பாரதி அண்ணாநகர், அஞ்சுவீடு ஆகிய பகுதிகளில் அத்திமரங்கள் அதிகம் உள்ளன. இந்த மரங்களில் அத்திப்பழங்கள் அதிகளவில் விளைச்சல் கண்டுள்ளன. 1 கிலோ அத்திப்பழங்கள் 100 ரூபாய் முதல் 150 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. அத்திப்பழம் சீசன் அத்திப்பழம்னா இது இயற்கை வளரக்கூடியது. மற்ற ஏரியாவில் வர்றது விவசாயிகள் உற்பத்தி செய்வாங்க. ஆனால் கொடைக்கானலில் விளையக்கூடியது இயற்கையா கிட்டத்தட்ட ஒரு அத்திமரம் இங்கே வந்துச்சுன்னா ஒரு 100 வருடம் 150 வருடம் காய்க்கக்கூடியது. இந்த அத்திப்பழம் அதிக மருத்துவ குணம் கொண்டது. அத்திப்பழங்கள் தொடர்ந்து 3 மாதங்கள் வரை விளைச்சல் காணப்படும். அத்திமர நாற்றுகளை அதிக அளவில் வழங்க வேண்டும் என்று வலைகிராம விவசாயிகள் தோட்டக்கலைத்துறையினருக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பதி கோயிலுக்கு கலப்பட நெய் விநியோகிக்கப்பட்ட விவகாரத்தில் முன்னாள் அறங்காவலர் குழு தலைவர் OV சுப்பாரெட்டியின் உதவியாளர் அப்பண்ணா என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கடந்த OSR காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் திண்டுக்கல்லைச் சேர்ந்த AR டெய்ரியிடம் டெண்டர் கோரப்பட்டு நெய் கொள்முதல் செய்யப்பட்டது. ஆனால் AR டெய்ரி நிறுவனத்திடம் தேவஸ்தானத்துக்கு தேவையான அளவுக்கு நெய் உற்பத்தி செய்து டெலிவரி செய்ய உரிய வசதிகள் இல்லாவிட்டாலும் அவர்கள் டெண்டர் பெற்றனர். மேலும் உத்தரகாண்டில் உள்ள போலோ பாபா டெய்ரி நிறுவனத்திடமிருந்து நெய் பெற்று தேவஸ்தானத்துக்கு 2024ஆம் ஆண்டு சப்ளை செய்துள்ளனர். அதன் பிறகு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு தேவஸ்தானத்தின் செயல் அதிகாரியாக ஷியாமலா ராவ் பொறுப்பேற்ற பிறகு நெய்யில் கலப்படம் இருப்பது தெரியவந்து ஆய்வில் உறுதி செய்யப்பட்டது. ஏற்கனவே இந்த வழக்கில் AR டெய்ரியின் நிர்வாக இயக்குநர் ராஜு ராஜசேகரன், போலே பாபா டெய்ரியின் முன்னாள் இயக்குநர்கள் பிபின் ஜெயின் உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். தற்போது தேவஸ்தானத்தின் முன்னாள் அறங்காவலர் குழு தலைவரும் முன்னாள் முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டியின் சித்தப்பாவுமான OV சுப்பாரெட்டியின் உதவியாளராக பணிபுரிந்த அப்பண்ணாவை சிறப்பு விசாரணை குழு அதிகாரிகள் கைது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.